ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ரிபிள் ஒன் டேரோட் பை பிரபா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கிறேன். லைட்டாக கோல்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இன்றைக்கி என்ன விஷயத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வீட்டு விட்டு வெளியில் கிளம்புனாலும், அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஃபேமிலி மெம்பரில் யார் கிளம்புனாலும் சரி, அவங்க கூட ஒரு 3 பொருள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒரு குட்டி கவரில் போட்டுட்டு, என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, இந்த 3 பொருளுமே எடுத்துகிட்டு போங்க. மிளகு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண் படாமல் இருக்கும், கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு. அதுவும் ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேஷனாக இருக்கட்டும், இல்லை வெளியில் எப்படி யார் வேணாலும் நம்மளுக்கு கண் 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 ப க அவங்க கண் நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கண் படும் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கோம், நல்லா இருக்கிறோம், முன்னையோட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருப்போம், நிறைய பொருள் வாங்கியிருப்போம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் எப்படி இருந்தாங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்க கூட ஏதோ ஒரு புது ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா, எவ்வளோ நல்லா இருக்கிறான் பாரு என் பையன், எவ்வளோ அழகாக இருக்கான் இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு கண் திருஷ்டி தான், நம்மளுக்கு கண் பட்டுரும். ஸோ அந்த கண் படாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கவங்க சரி, வெளியில் போயிட்டு நீங்கள் வர்ற வரைக்கும் உங்களுக்கு கண் படாமல் இருக்கிறதுக்கு அந்த மிளகு. 2வது பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த ஏலக்காய்க்கு இருக்குது. எப்படி நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயமா பணம் வாங்க போகிறீங்க, இல்லை பணம் யார்கிட்டாவது கொடுத்துருக்கீங்க, அது ரிட்டர்ன் வரலை, இல்லை நீங்கள் ஒரு பொருளே வாங்க போகிறீங்கன்னா அதிக எக்ஸ்பென்ஸ் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் செலவில் நல்ல பொருளாக வாங்குவீங்க. அதாவது பணம் உங்கள்கிட்ட எப்பயுமே கரெக்டாக இருந்துக்கும், ஸ்டேபிளாக இருக்கணும். வெளியில் இருக்கிற பணம் கூட ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. ஒரு வேலையே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே வெளியில் போனீங்கன்னா ஏலக்காய் 1, கிராம்பு 1, மிளகு 1. இப்போ கிராம்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீய சக்தி. நீங்கள் போகிற இடமெல்லாம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்ம சுற்றி இருக்கோம், நம்ம போகிற இடத்துல ஏதாவது கெட்ட சக்தி ஏதாவது இருக்கும், கெட்ட சக்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சில பேர் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க, அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் அதை மிதிச்சிருவோம், அதை தாண்டிடுவோம். அந்த மாதிரி கெட்ட சக்தி நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம கூட வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் கிராம்பு. ஸோ நீங்கள் இந்த 3 பொருளுமே உங்கள் கூட எடுத்துகிட்டு போங்க. வேலை முடிச்சு வீட்டுக்கு ரிட்டன் வந்த பிறகு அந்த 3 பொருளுமே தலையை சுற்றி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளார வந்துட்டு கை கால் கழுவிக்கங்க. செய்து பாருங்கள், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வரும். இது டெய்லி உங்களை பாதுகாப்பு பண்ணக்கூடிய 3 பொருள், அதிக எக்ஸ்பென்சிவ் கிடையாது.